வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா விவசாயத்தை பற்றி மட்டும் வீடியோ போட்டுட்டு இருந்தவன் களியை பற்றி வீடியோ போடுறான்னு தப்பாக நினைக்க வேண்டாம். நிறைய பேருக்கு களி சாப்பிட ஆசை இருக்கும், இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களால செய்ய முடியாமல் இல்லை செய்ய தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த இடத்துலையும் எடிட் பண்ணல. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வெந்தயக்களி. இதுக்கு தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, அப்புறம் வெந்தயம் மட்டும்தான். இது அரைக்காப்படி வீசம்னுவாங்க. வீசத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன டீ டம்ளர் அளவு இந்த மாதிரி அரிசி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயத்தை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் வெந்தயம் இல்லை 3.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது ஒரு ஆள் இந்த ஒரு இது போட்டால் 3 பேர் தாராளமாக ஒரு ஃபேமிலியில் சாப்பிட்லாம். வெந்தயக்களி எதுக்குன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு. இப்போல்லாம் யாருமே தலை குளிக்கிறதில்ல. வீக்கெண்டில் தலை குளிச்சுட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. உண்மையிலே சொர்க்கமாக தூக்கம் வரும். நல்ல உடம்பு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிடும். நல்ல ஒரு விஷயம். இதை நிறையா பேர் வீட்டில் ட்ரை பண்ணாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். ஒரு 2-3 செகண்டில் அதோடய ஸ்டேட் மாறிடும். ஸோ அது செய்ய முடியாமல் இல்லை செஞ்சால் தப்பு வர்றதுனால நிறையா பேர் செய்கிறதில்ல. முயற்சி பண்ணி பாருங்கள் மக்களே. நல்ல விஷயம், நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற பாத்திரம் கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நிறையா பேர் லைட்டான பாத்திரத்தில் முயற்சி பண்ணியிருக்கலாம், தோல்வியாக இருக்கும். மேபி கெட்டியான பாத்திரத்தில் இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பான முறையில் இந்த இடம் சக்ஸஸ் வரும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா துடுப்பு. இந்த துடுப்பு நம்ம தேக்கங்கட்டையில் செஞ்ச துடுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக யூஸ் பண்ணாங்க. தேக்கங்கட்டை ஏன் யூஸ் பண்ணாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் கட்டை லைட் வெயிட்டடாக இருக்கும். அப்போ நீங்கள் இழுத்து கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒன்று. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற மெட்டீரியல்லையும் கிடைக்கிது, ஈயத்துலேயும் கிடைக்கிது. சில்வர் கடைக்கு போனீங்கன்னா ஈயத்தில் கிடைக்கும். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதுவே வெயிட்டாக இருக்கும். பட் நீங்கள் இழுத்து பிடிச்சி கிண்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உள்ளவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஈவன் ஒரு சின்ன நல்ல வலுவலுப்பான கட்டை இருந்தால் கூட போதும். பட்டு தேக்கங்கடையில் செய்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. காரைக்குடியில் இது விற்கிது. ஒரு யாராவது தெரிஞ்சவங்க காரைக்குடியில் இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் வாங்க சொல்லி அதை வாங்கிக்கோங்க. மேலே இது பண்ணி காட்டு, எவ்வளோ தூரம் கன்சிஸ்டன்சி இருக்கணும். பைய ஸ்பூனில் காமிச்சோம். இன்னும் மாவை இந்த பதத்தில் வச்சுட்டு தண்ணி கொதித்த உடனே அப்புறம் மிக்ஸ் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே ஜென்டிலாக கிண்டி விட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். கிண்டு, நான் பார்த்துக்கிறேன். நான் சில பேர் செய்கிறத பார்த்துருக்கேன். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது கிண்டிட்டு ஓரளவுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் முடியும் போது அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கருப்பட்டியை கரைச்சி அதை இதில் ஊற்றி கிண்டிடுறாங்க மொத்தமாகவே. ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி சாப்பிட்ருக்கோம், இப்போயும் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, இது கிண்டி முடிச்சுட்டு இது நடுவில் ஒரு சின்ன பள்ளம் மாதிரி போட்டு அதில் நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கருப்பட்டி வச்சு சாப்பிடுவோம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் கருப்பட்டியை காய்ச்சி அதை தொட்டுக்கிட்டும் சாப்பிட்றாங்க. ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இந்த சைட்லலாம் அப்படி பண்ணுறாங்க.
மேபி நாகர்கோவில் திருநெல்வேலி சைட்லேயும் இப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். மதுரையில் இந்த சைடில் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் சாப்பிட்றாங்க. அப்புறம் கருப்பட்டின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, வேம்பார் கருப்பட்டின்னு எங்கேயாவது கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அந்த கருப்பட்டியை வாங்கி இதை செஞ்சு அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதோட ஃபுல் பெனிஃபிட்டை நீங்கள் அடையலாம். பாருங்கள் மக்களே, பேசிகிட்டே இருந்தோம். கரெக்டாக 5 நிமிஷம் ஆகிருக்கு இது வரைக்கும். 5ஆவது நிமிஷத்தில் அதோட ஸ்டேட்டு மாற ஆரம்பிக்குது பாருங்கள். அதனால் ஒன்றும் இல்லை, அப்புறமா எடுத்துக்கலாம். ஒன்றும் இது தானே, கொத்தமல்லி தானே. ரெண்டு நிமிஷத்தில் அது ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிடுது. என்னதுன்னா ஒரு செகண்டோ அந்த ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஓடுது. அதுக்கப்புறம் அந்த 4ஆவது நிமிஷம் விஷயம் பக்குவம் கரெக்டாக 4ஆவது நிமிஷத்துலேயே 3-4 நிமிஷத்துலேயே இதாகிடுது. கிண்டும்போது கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி வந்துருச்சு, டக்குன்னு ஒரு செகண்டில் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? ஆமாம், சூப்பராக மாறிடுச்சுல. பட் ஆனால் நீ ஊருக்கு போகும்போது ஜெயஸ்ரீக்கு ஒரு தடவை சொல்லுவேன் அங்கே வச்சு, அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அங்கே இதை பார்த்துட்டு பண்ணதோட அங்கே நேராக செய்யும்போது இன்னும் அவங்க கையில் செய்ய சொல்லிவிட்டு கூட நிற்கலாங்களா, அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இதையும் பார்த்து பண்ணலாம், நல்லா கரெக்டாக தான் வீடியோ எடுத்திருக்கோம். எல்லாமே கரெக்டாக அளந்து ஸ்பூன் பொண்ணு தான் நம்ம எல்லாமே சூப்பராக பண்ணி வந்துருச்சேன். அவ்வளோதானே? அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் இன்னும் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருப்பேன். ஓகே, வெந்தயம் இழுத்துக்கிட்டே இருக்கும். தலைமை ஊற்றணும்ல, அப்போ தான் அதோட கரெக்டான பெனிஃபிட்ஸை அடைய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து உளுந்தங்களி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.